ஆனால் கொடுக்கல் வாங்கல், இந்த முஆமலாத் என்பதிலே வியாபாரம், விவசாயம், வாக்குறுதி, கடன் வாங்குதல், கடன் கொடுத்தல், நிக்காஹ் செய்தல், இவையெல்லாம் அதுக்குள்ள சேரும். இதுல எல்லாம் அது சரியா இருக்கும். சரி, நான் சரியா தொழுகிறாரு, தஹஜ்ஜுதெல்லாம் தொழுகிறாரு, வெளியே போய் வியாபாரம் பண்ணும்போது தவறா பண்றாரு, ஹராமான பொருள் ஈட்டுகிறார், ஹராமான முறையில வியாபாரம் செய்யறார், தவறான முறையில வியாபாரம் செய்யறார். இப்ப இவருடைய தொழுகை என்னாகும்? தொழுகை எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஒரு உதாரணம் சுருக்கமாகவே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்ற ஒரு உதாரணம் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் 10 திர்ஹங்கள் பெருமான உடையை உடுத்தி கொண்டு தொழுகின்றான். 10 திர்ஹம், 10 வெள்ளின்னு வச்சுங்க. அதுல ஒரே ஒரு திர்ஹம் பெருமானது ஹராம் கலந்திருக்கின்றது, ஒரு திர்ஹம் ஹராம் கலந்திருக்கின்றது என்று சொன்னால் அவனுடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். 10ல 1 ஹராமா இருந்தா தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான். முழுசா ஹராமா இருந்துச்சுன்னா வெட்டி கடையே வச்சிருக்காரு, அந்த பொருள்ல இருந்தே சம்பாதிக்கிறாரு, சாப்பிடுறாரு, எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஒரு உதாரணம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் செல்லுகின்றான். அந்த நீண்ட பிரயாணி தன்னுடைய உடலெல்லாம் அழுக்கு படிந்து விடுகின்றது, அவருடைய உடையெல்லாம் அழுக்காகி விடுகின்றது, தலையெல்லாம் பரட்டையாக இருக்கின்றது. நீண்ட தூரம் பிரயாணம் செய்த அந்த பிரயாணி ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ் தஆலாவிடத்தில் கையேந்தி துஆ செய்கின்றான். யா ரப்பி யா ரப்பி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசகத்தை சொல்றாங்க. யா ரப்பி யா ரப்பி, என்னுடைய ரப்பே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கிறான். அன்னா யுஸ்தஜாபு லஹு, அவருக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? மதாமுஹு ஹராமுன் வ மஷ்ரபுஹு ஹராமுன் வ மல்பசுஹு ஹராமுன், அவனுடைய உணவு ஹராமா இருக்கின்றது, அவனுடைய குடிப்பு ஹராமாக இருக்கின்றது, அவனுடைய ஆடைகள் ஹராமாக இருக்கின்றன, அவனுக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. எல்லாமே ஹராம். இவர் ஆரப்பி யாரப்பின்னு சொல்லிட்டு கையேன்னா அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்றுக்கொள்வார்? அந்த பிரயாணியை ஏன் சொல்றான்? முசாஃபிர், பிரயாணம் செய்யக்கூடிய மனிதரை ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளத்தான் படும், மறுக்கவே பட மாட்டாதுன்னு சில மனிதர்களை சொல்றாங்க. ஒரு பிரயாணி அவன் பிரயாணம் செய்து விட்டு திரும்பி வருகின்ற வரைக்கும் அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு ஹாஜி ஹஜ் செய்து விட்டு திரும்பி வருகின்ற வரைக்கும் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு தந்தை தன்னுடைய மக்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒரு நோன்பாளி அவர் நோன்பு திரைக்கக்கூடிய நேரம் வரைக்கும் ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மனிதர்களுடைய துஆ மறுக்கப்படவே மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் இவர், இந்த பிரயாணி. அவருக்கே துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்ல, அப்ப நம்மளுடைய துஆ எப்படி? ஆக ஹராமான பொருள் வயிற்றுக்குள்ள போனாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹராமான பொருளா இருந்தா ஜகாத்து கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஹஜ் செஞ்சாலும் ஹராமான பொருளை சம்பாதிச்சு ஹராமான முறையில் சம்பாதித்து அவர் நிறைய ஹஜ் செய்யறாரு, 10-15 ஹஜ் செஞ்சிருக்காரு, பெரிய ஹாஜி. எந்த ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கோடிக்கணக்கா தர்மம் கொடுக்கிறாரு, எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆக முஆமலாத் என்பதிலே நாம் தொழுதா மட்டும் பத்தாது, வெளியே போனா அதே மாதிரி இருக்கணும். இந்த தொழுகை என்ன சொல்லி கொடுக்குதோ அது வெளியே இருக்கணும். நம்ம கடையில இருக்கணும், கடையில உட்கார்ந்து இருக்கும் போது நாம் இபாதத் உடையவராக இருக்கணும், அந்த இபாதத் அங்கேயும் இருக்கணும். ஆக எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டு, தலபு கஸ்பில் ஹலால், ஹலாலான உணவை தேடுவது இருக்கின்றதே, அது சம்பாதிப்பை தேடுவது இருக்கின்றதே, அது ஃபரீலத்தும் பாதல் ஃபரீலா, பர்லுக்கு பின்னால் உள்ள பர்ல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பர்லுக்கு பின்னால் உள்ள பர்ல் என்று சொன்னால் முதல் பர்ல் தொழுகை, இரண்டாவது பர்ல் கஸ்புல் ஹலால், ஹலாலான உணவை தேடுவது, சம்பாதிப்பது. ஹலாலான இல்லங்க, ஹலால்னு சொன்னா நீங்க பெரிய வட்டி கடை வச்சா தான் ஹலால் ஹராம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லயே ஹராமான விஷயங்கள் கலந்து விடாமல் பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், தராசுல நிறுக்குறீங்க, இங்க நிறுக்கிறதெல்லாம் இருக்குன்னு தெரியல, நிறுக்குறீங்க, நிறுக்கும் போது அந்த முள்ளு சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பெரியார் ஒருத்தர் கனவுல கண்டாரு, என்ன ஆச்சு உன்னை, என்ன அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு வியாபாரியா இருந்தார், அந்த மௌத்தா போனவர். நான் நிறுக்கும் பொழுது என்னுடைய தராசுடைய முள் சரியாக இருக்கின்றதா என்று கவனித்து நிற்காமல் இருந்தேன், அதனால இன்னும் கேள்வி கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் என்று சொன்னார். அவரு குறைச்சு நிறுத்து கொடுக்கல, தராசு முள்ள சரியாக இருக்குதான்னு பார்க்கலையாம், அதனால அவருக்கு இன்னும் கேள்வி நடந்துகிட்டே இருக்குது என்று சொல்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்களை சொல்லி காட்டுறான், வயலுல் லில் முத்தஃபிஃபீன அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தஃபூன். சில மனிதர்களுக்கு கேடுதான். வயல் என்று சொன்னால் கடுமையான வேதனை, பயங்கரமான வேதனை, அதுக்கு எல்லையே இல்லை, அப்படிப்பட்ட வேதனை. வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையிலே குறைவு செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான். அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தஃபூன், மனிதர்களிடத்திலிருந்து ஏதாவது பொருளை வாங்கினால் நிரப்பமாக வாங்கிக் கொள்வார்கள், தங்களுக்கு லாபம் வரதுங்கிறதுக்காக. வைதா காலூஹும் அவ்வஸனூஹும், இவர்கள் அளந்து கொடுத்தால் அல்லது நிறுத்து கொடுத்தால் யுஹ்சிரூன், குறைவு செய்வார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வயல் என்ற கேடு இருக்கின்றது, வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான எச்சரிக்கைகளை செய்திருக்கிறாங்க இந்த விஷயத்துல. எல்லாரும் வியாபாரம் செய்யும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நம்முடைய கடத்தெருவுல மார்க்க சட்டங்கள் தெரியாதவர்கள் யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, உமர் ரலியல்லாஹு காலத்துல இதே நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்ப முஸ்லிம்கள் மட்டும்தான் அந்த கடத்தெருவுல வியாபாரம் செய்யல. அந்த பஜார்ல எத்தனையோ இந்துக்கள் இருந்தாங்க, எத்தனையோ காபிர்கள், முஷ்ரிக்குகள்லாம், நசாராக்கள், யகூதிகள்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பொது சட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. சட்டம் தெரியாதவர்கள் நம்முடைய கடைத்தெருவுல வியாபாரம் செய்யக்கூடாது. ஒரு நாள் கடைத்தெருவுல போயிட்டு இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலை நேரத்துல ஒருத்தர் கோதுமை கூச்சி வித்துக்கிட்டு இருந்தாரு, குமிச்சு அப்படி வித்துக்கிட்டு இருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோதுமைக்குள்ள அப்படி கையை விட்டு இப்படி மேல தூக்குனாங்க. அடியில ஈரம் இருக்குது, மேல காஞ்சி இருக்குது, அடியில ஈரமா இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அந்த சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், ராத்திரி மழை பெஞ்சிச்சு, அந்த மழை பெஞ்சதுடைய ஈரம் உள்ள போயிடுச்சு, மேல மட்டும் காஞ்சி போச்சு காலையில அப்படின்னு சொன்னாராம். கீழே இருக்கக்கூடிய அந்த ஈரம் மக்களுக்கு தெரியும்படியாக மேலே நீ வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வேணும்னா செஞ்சாரு. மழை பெஞ்சு அது சஹாபி இப்படி செய்வாரா அவர்? அப்படிப்பட்ட உயர்ந்தமான சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க, அந்த நனைஞ்ச கோதுமையும் கூட மக்களுடைய பார்வைக்கு தெரியுற மாதிரி வைக்கணும். இது நனைஞ்சிருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வாங்கிட்டு போகணும். தெரியாம வாங்கிட்டு போனாங்கன்னா அது குற்றவாளி. அந்த பொருள் ஹராம், அந்த பொருள் ஹராம். குறையுள்ள ஒரு பொருளை வித்தாரு, குறையுள்ள ஒரு 10 ரூபான்னு வச்சுங்க, 10 வெள்ளி ஒரு பொருள் 10 வெள்ளிக்கு நீங்க விக்கிறீங்க. அதுல ஒரு குறை இருக்குது. குறை இருக்குதுன்னு அந்த கஸ்டமர், அந்த வாடிக்கையாளருக்கு தெரிஞ்சு, வாங்குறவருக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா அதை 8 வெள்ளிக்கு தான் வாங்குவார். நீங்களும் 8 வெள்ளிக்கு கொடுப்பீங்க, நீங்க 8 வெள்ளிக்கு கொடுத்துருவீங்க குறை இருக்கிறதுனால. அதை மறைச்சோ வேணும்னோ வேணாமலோ எப்படியோ நீங்க கொடுக்குறீங்க. அந்த குறை இருக்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்க 10 வெள்ளிக்கு வித்துட்டீங்க. இப்ப 2 வெள்ளி ஹராம், 2 வெள்ளி உங்கள்ட்ட இருக்குது ஹராம். அந்த 2 வெள்ளியை இந்த 10 வெள்ளியோட கலந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஹராம சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம். இஸ்தஹயூ மினல்லாஹி ஹக்கல் ஹயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து ஒரு தடவை சொல்றாங்க. நீங்கள் வெட்கப்படும் முறையாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னா நஸ்தஹீ மினல்லாஹி ஹக்கல் ஹயா, நாங்கள் வெட்கப்படும் முறையாக அல்லாஹ்வுக்கு வெட்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்றது அந்த கருத்து அல்ல. வெட்கப்படுங்கள் சொன்னா அந்த வெட்கப்படுறதுனா நீங்க விளங்குற கருத்தல்ல நான் சொல்றது. உண்மையாக ஒரு மனிதன் வெட்கப்பட்டு கொண்டிருப்பானே ஆனால் அல்லாஹ் தஆலா இடத்தில் அவன் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், பல் யஹ்ஃபலிர் ரஸ வமா வஆ, அவன் தன்னுடைய தலையையும் தலையிலே உள்ள பொருள்களையும் பாதுகாத்துக் கொள்ளவும், தலையையும் தலையிலே உள்ள பொருள்களையும் பாதுகாத்துக் கொள்ளவும். தலையில தாங்க முக்கியமான பொருளா இருக்குது, உறுப்புகள்லாம் இருக்குது மனிதனுக்கு. தலை இல்லைன்னு சொன்னா அவன் முண்டம். ஆக தலை என்பது மனிதனுக்கு பிரதானமானது. இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்லப்படுகின்றதல்ல, அதே மாதிரி தலையில பிரதானமான உறுப்பு. தலையையும் தலையிலே உள்ள பொருள்களையும், கண் இருக்குது, நாக்கு இருக்குது, காது இருக்குது, மூளை இருக்குது, சிந்தனை இருக்குது, இதெல்லாம் அதுல பாதுகாத்துக் கொள்ளணும். அதுல ஹராம் வந்துடாம பாதுகாத்துக் கொள்ளணும். கண்களை ஹராமை விட்டு பாதுகாத்துக் கொள்ளணும், காதுகளை ஹராமை கேட்காமல் பாதுகாத்துக் கொள்ளணும், நாக்கு ஹராமை பேசாமல் பாதுகாத்துக் கொள்ளணும், சிந்தனையில் ஹராமான விஷயம் வராமல் பாதுகாத்துக் கொள்ளணும். அப்பதான் அவர் உண்மையான வெட்கப்பட்டவர். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்றாங்க, பல் யஹ்ஃபலிர் ரஸ வமா வஆ வல் யஹ்ஃபலில் பத்ன வமா ஹவா, வயிற்றையும் வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய பொருளையும் பாதுகாத்துக் கொள்ளவும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வயிற்றுக்குள்ள போகக்கூடிய பொருள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டுல போய் உட்கார்ந்தாங்க, எப்பாவது ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி இது மாதிரி 3 நேரம் சாப்பிட்டுட்டு இல்ல, அல்லது ஒரு நாளைக்கு 2 நேரம் அல்லது 1 நேரம் அப்படியும் சாப்பிட்டது இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, தொடர்ந்து 2 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதே கிடையாது. என்ன கல்யாணம் பண்ண பின்னால தொடர்ந்து 2 நாள் சாப்பிட்டதே கிடையாது. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடக்கூடிய நேரத்திலையும் கூட சாப்பாட்டுல உட்கார்ந்தாங்கன்னா இந்த சாப்பாடு எங்கிருந்து வந்தது, இது ஏது என்று விசாரிக்காமல் சாப்பிடவே மாட்டார்கள். அது ஹலாலா ஹராமான்னு தெரிஞ்சுக்குவாங்க, அது ஹதியாவா சதகாவான்னு தெரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சுதான் சாப்பிடுவாங்க. சதகா என்ன சாப்பிட மாட்டாங்க, ஹதியாவா இருந்தா சாப்பிடுவாங்க. ஆக ஹலாலா ஹராமா என்று மக்களுக்கு உம்மத்தினருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் அதனை கடைபிடிச்சிருக்கிறாங்க. அதனால நம்முடைய உணவு தான் நான் தான் சம்பாரிச்சேன், வீட்டுல உட்கார்ந்து என்னுடைய மனைவி தான் ஆக்கி போடுறா, இருந்தாலும் உட்காரும் போது ஒரு கடை யோசனை செய்யணும், யோசனை செய்யணும், இந்த பொருள் ஹலாலா, இந்த உணவு ஹலாலா ஹராமா அப்படின்னு யோசனை செஞ்சு சாப்பிடுறது சுன்னத் என்பதாக பெரியார்கள் குறிப்பிட்டாங்க. யோசனை செஞ்சு சாப்பிடணும். ஆக வயிற்றுக்குள்ள போகக்கூடிய பொருள் ஹலாலா ஹராமா இருந்துட்டு நீங்க கேட்கக்கூடிய எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது, எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. தாலீமுடைய புக்ல சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பத்தி, அவன் கூஃபா நகரத்துக்கு அமீராக நியமிக்கப்பட்ட நேரத்தில், ஹலீஃபாவாக அமீராக நியமிக்கப்பட்ட நேரத்தில் கூஃபாவில் ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க, ஒரு 4-5 பேர். அவங்க துவா கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படும், மறுப்பதே கிடையாது. அப்படிப்பட்ட பெரியார்கள் இருந்தாங்க. அப்ப ஹஜ்ஜாஜ் இப்னு அங்க போன உடனே எல்லாத்துக்கும் ஒரு விருந்து போட்டான், இந்த ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் ஒரு விருந்து போடுறேன் அப்படின்னு போட்டான். அப்ப அந்த 4-5 பேர் இந்த விருந்துக்கு வரல.
அவங்கள கம்பல் பண்ணி கட்டாயமாக அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட வச்சான். சாப்பிட்டு முடிச்ச உடனே இவங்களுடைய துஆவை விட்டும் இவங்களுடைய பத்வாவை விட்டும் நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொன்ன. இவங்களுடைய துஆவை விட்டும் நான் நீங்கி விட்டேன், வெற்றி பெற்று விட்டேன் சொன்ன. நான் இப்போ சாப்பிட்டு நீங்க சாப்பிட்ட இந்த சாப்பாடு இருக்குது, அதுல ஹராம் கலந்து இருக்குது. ஹராமே முழுசா இல்ல, ஹராம் கலந்து இருக்குது. அந்த பொருளை அவங்க சாப்பிட்டாங்க, இனிமேல் துஆ கேட்டா ஒண்ணுமே செல்லாது, அதனால நான் இனிமேல் என்னுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஹராமான பொருள் கொஞ்சம் கலந்திருக்கக்கூடிய நேரத்திலும் அதை சாப்பிட்டா துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸினுடைய விளக்கம் இதிலே நமக்கு தெரிகின்றது. ஆக முஆமலாத் என்பதிலே முதலாவதாக வியாபாரம் செய்கின்றோம், அந்த வியாபாரத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஒரு சிலர் கொஞ்ச நேரம் இருப்பாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஒரு சிலர் அதை விட கொஞ்சம் கூட இருப்பாங்க, இன்னும் சிலர் கொஞ்சம் கூட இருப்பாங்க. எப்படி இந்த உலகத்தை விட்டு போகக்கூடியவர் என்பது நிச்சயமா தெரியும். மௌத்தை யாருமே மறுக்கிறது கிடையாது. நமக்கு நீண்ட வாழ்க்கை, நெடிய வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை எல்லாமே அந்த உலகத்தில் தான் இருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வாழ்க்கை என்று சொல்லுவது ஆகிரத்தை தான் சொல்றான். இந்த உலகத்தை பத்தி சொல்லும் போது ஹயாத்து துன்யா, அற்பமான வாழ்க்கை, அற்பமான துன்யா என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கைக்காக வேண்டி சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை ஆகிரத்திலே வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பிலே நாம் செய்யணும். உலகத்துல தான் வாழணும். உலகத்துல இல்லாம ஆகிரத்தை சம்பாதிக்க முடியாது, யாருமே சம்பாதிக்க முடியாது. ஆகிரத்தில் உள்ள சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை, அல்லாஹ் தஆலாவுடைய அருள் நமக்கு வேண்டும் நிச்சயமாக. ஆனா அது உலகத்துல சம்பாதிக்க முடியும், மௌத்தா போன பிறகு சம்பாதிக்கவே முடியாது. ஒரு ரக்காத்து கூட தொழ முடியாது. அப்புறம் ஒரு ரக்காத்து நான் தொழுதுக்கிறேன், அல்லாஹ் தஆலா கியாமத்துல சொல்றான்ல, நீங்க எல்லாம் சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் அப்படி பலகையை போல நிப்பாங்களா. ஒருத்தர் சஜிதா செய்ய முடியாது, இந்த உலகத்துல சஜிதா செய்யாதவங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, சூரத்து நூன் என்பதிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் தஆலா, அவங்களுக்கு உங்களுக்கு உலகத்தில் இருக்கும்போது சஜிதா செய்யுங்கள் என்பதாக சொல்லப்பட்டது, நீங்க அப்போ சஜிதா செய்யல, அதனால இப்போ சஜிதா செய்ய முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகள் எதுவோ அதைத்தான் மதித்து நடக்கமே தவிர இந்த உலகத்தினுடைய பொருள்களையோ, உலகத்துடைய இன்பங்களையோ, உலகத்துடைய ஆசா பாசங்களையோ மிகைத்ததாக நாம் ஆக்கிக் கொள்ளக் கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக அதே போன்று முஆமலாத் என்பதில் பல இருக்குது. முன்னால் சொன்னபடி வியாபாரம், விவசாயம், மற்ற தொழில்கள், கொடுக்கல் வாங்கல்கள். ஒருத்தர் கடன் கொடுக்குறீங்க, கடன் வாங்குறீங்க, இதெல்லாம் நாணயமாக இருக்கணும். கடன் கொடுக்கிறது, கடன் வாங்குறது. எந்த நேரத்தில் நீங்க சொல்றீங்களோ கடன் வாங்கினா நான் வாங்குறேன், நான் இப்ப தர்றேன், 3ஆம் தேதி 1ஆம் தேதி தர்றேன்னு சொன்னா 1ஆம் தேதி கண்டிப்பா கொடுத்துறேன். அவளுக்கு முடியலன்னு சொன்னா அவர்கிட்ட அதை மன்னிப்பு கேட்டுக்கணும். அவர்கிட்ட இப்ப தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள காரணங்களை சொல்லி காட்டணும். இவர் தர்றேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னா இவர் கடன் வாங்குறதுக்கு மேல உள்ள குற்றம் அவரை சாரும். பயங்கரமான குற்றம் இருக்கின்றது இருக்கு. வாதாவை காப்பாற்றாத ஒரு குற்றம். அதே போன்று இவர் பல பொய்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை அங்கே ஏற்பட்டு விடுகின்றது. இதெல்லாம் முஆமலாத்துல சேர்ந்து. சரி, நிக்காஹ் அதே போன்று நம்முடைய நிக்காஹ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கக்கூடிய விஷயம். நிக்காஹுடைய மஜ்லிஸ்கள்லாம் இப்போ எத்தனை அனாச்சாரங்கள். ஒரே ஒரு சுன்னத்தை செய்வதற்காக வேண்டி நூற்றுக்கணக்கான ஹராம்களை செய்கின்றார். நூற்றுக்கணக்கான ஹராம்களை செய்து ஒரு சுன்னத்தை செய்யறாங்க. அந்த குற்றங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பின்னால விளைவை ஏற்படுத்துது அந்த தம்பதிகளுக்கு மத்தியில். அதை உணர்றதே கிடையாது. நம்ம கணவன் மனைவிக்கு மத்தியில வரக்கூடிய பிரச்சனைகள் அழைத்து புதுசா கல்யாணம் பண்றாங்க, 2வது நாள் 3வது நாள் சண்டை போட்டுக்கிறாங்க. இவன் அவனை அடிக்கிறான், அவன் அடிக்கிறான், கொஞ்சம் அதிக புருஷன் அடிக்கிறான். இப்போ காரணம் என்ன கேட்டா நாம் செய்யக்கூடிய முறை சரியாக இல்லை. சுன்னத்தை விட்டு நழுவியதின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் எல்லா நன்மைகளும் நழுவக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சார். வீடியோ இல்லாத கல்யாணமே கிடையாது. எல்லா பெண்களையும் தெருவில் ஓரவங்கள மாடியில் நிக்கிறவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் தான் அஜித் பெஞ்சாதி, இவர் தான் அஜித் மக அப்படின்னு காட்டுறான். அப்புறம் எல்லாத்தையும் படுத்துறான். அது மட்டுமா எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ பிதாத்தான விஷயங்கள், எத்தனையோ ஹராமான விஷயங்கள். ஒரு ஊர்ல பார்த்தேன், தஞ்சாவூர் ஜில்லாவில் புதன்கிழமையோ நம்ம கல்யாணம் பண்றாங்க. ஒரு ஆட்டை அறுத்து அந்த தலையை எடுத்து ஒரு பெரிய தாம்பாளத்தில் வச்சுக்கிட்டு ஒரு சகனில் வச்சுக்கிட்டு அந்த மாப்பிள்ளையோட ஊர்வலம் வருது, அந்த தலையும் சேர்ந்து. அப்புறம் கடைசியில் கொண்டு வந்து வீட்டுக்கிட்ட வந்து அதை அப்படியே ஒரு ஆரத்தை எடுத்து அந்த தலையை மோதினாருக்கு கொடுத்துறது. முசீபத்து வருதான், அதனால அந்த முசீபத்து மோதினாருக்கு அனுப்பி விட்டுறது. அது ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான், செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமைன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமையா இருக்கு அல்லது புதன்கிழமையா இருக்கு. அந்த நாள்ல இந்த மாதிரிலாம் பிதாத்துகளை மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை செய்யும் பொழுது இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. அதை உணரணும் முதல்ல. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலேயே தீனுடைய பெண்ணாக தேர்ந்தெடுத்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்.
துன்கஹல் மர்அத்துல் அர்பஈன், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக வேண்டி திருமணம் செய்து கொள்ளப்படுகின்றாள், கொடுக்கப்படுகின்றாள். லி மாலிஹா, எதை மனிதர்கள் எல்லாம் உலகத்துல முக்கியமாக்குறாங்களோ அதை முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. லி மாலிஹா, அவருடைய பொருளுக்காக வேண்டி. அவ எப்படி இருந்தாலும் சரி, காசு இருக்கா அவளை பார், காசு இருக்கான்னு பார், காசு இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். லி மாலிஹா. இரண்டாவது லி ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக வேண்டி. எதை மனிதர்கள் இரண்டாவதாக கருதுறாங்க அதை இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. மூணாவதாக வலி ஹஸபிஹா, அவருடைய குலம் கோத்திரத்திற்காக வேண்டி. நாலாவதாக வலி தீனிஹா, அவருடைய தீனுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் செய்து கொடுக்கப்படுகின்றால் ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீனுடைய பெண்ணை கொண்டு நீ வெற்றி பெற்றுக் கொள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இந்த நான் மூணுலயும் வெற்றி கிடையாது உனக்கு. பொருள் இருந்தா அது கொஞ்சம் நல்லா போயிடும், அழகு இருந்தா ஒரு பிள்ளை பெற்றெடுத்தா போயிடும் எல்லாம். குலம் கோத்திரம் அது பலனளிக்கு. தீன் இல்லைன்னு சொன்னா குலம் கோத்திரம் பலன் அளிக்காது. அதாவது நல்ல குலம் உள்ள கோத்திரம் உள்ள பெண்ணாக இருந்தா நல்ல பண்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தீன் இருந்தா தான் அது சேர்ந்து வரும், தீன் இல்லாட்டி அது சேர்ந்து வராது. ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்ஃபர் பிதாத்தி, தீனுடைய பெண்ணை கொண்டு வெற்றி பெற்று, வெற்றி என்பது தீனுடைய பெண்ணில தான் இருக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே அந்த முஆமலாத் கொடுக்கல் வாங்கல இந்த நிக்காஹுடைய விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கடைபிடிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம கொண்டாடுகிறோம் பேசுகின்றோம் என்று சொன்னா, தலைவர்கள் சொன்னதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி இல்லாம இருந்து கொண்டாடியதுல என்ன பிரயோஜனம்? மீலாது நபியில என்ன பிரயோஜனம் இருக்குது நமக்கு? நான் பேசுறது என்ன பிரயோஜனம், கேட்கறது என்ன பிரயோஜனம்? எந்த பலனும் கிடையாது. பலன் வேணும் அப்படின்னு சொன்னா சொன்னபடி செய்யுங்க. ஏதாச்சும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி சொல்றதை கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திக்கணும் அப்படிங்கும் போது தவறா சிந்திக்க கூடாது. ஒரு ஆலிம் பயான் செஞ்சுட்டு இருந்தாராம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவும், பிந்திய இரவில ஒவ்வொரு இரவும் பிற்பகுதியில வந்து அடியார்களிடத்துல கேட்கிறான், அலாமி முஸ்தக்ஃபிரின் ஃபஅஸ்தக்ஃபிரு லஹு, யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா அவர்களுக்கு நான் மன்னிக்கிறேன். அலாமி முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுகுஹு, யாராவது உணவை தேடுபவர்கள் உண்டா அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றேன். யாராவது என்னிடத்தில் ஏதாவது கேட்பவர்கள் உண்டா அலாமின் சாயில் ஃபஅதீஹி, அவனுக்கு நான் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படின்னா ஒரு அஜத் பயான் செஞ்சார். நீங்க எல்லாம் இதை சிந்தனை செஞ்சு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுங்க, அல்லாஹ்கிட்ட நீங்க கேளுங்க, அல்லாஹ் தஆலா இப்படி அறைகோல் விடுகின்றான் என்று அவர் சொல்லி முடிச்சாரு. ஒருத்தர் ஒரு பெரிய பணக்காரரு தொழிற்சாலையெல்லாம் வச்சிருக்காரு. அவர் வீட்டுக்கு போனாரு. அவர் யோசனை பண்ணார். ஆலிம் சாஹிப் யோசனை பண்ண சொன்னாருன்னு யோசனை பண்ணாராம். அவர் யோசனை பண்ணும்போது அவருடைய அறிவில் இப்படி வந்துருச்சான், தவறான அறிவு, தவறான சிந்தனை. அதாவது அல்லாஹ் தாலாவுக்கு 3 குணம் இருக்கிறதாக அந்த அஜித் சொன்னாங்க. ஒன்னு மன்னிக்கிற தன்மை, ரெண்டாவது ரிசுக்கு கொடுக்கிற தன்மை, மூணாவது ஏதாவது தேவை ஏற்பட்ட தேவையை கொடுக்கிற தன்மை. நான் பெரிய முதலாளியா இருக்கிறேன், என்கிட்ட அந்த 3 தன்மை இருக்குது. அதாவது என்கிட்ட நிறைய ஸ்டாஃப்ஸ், அதாவது ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஏதாச்சும் குற்றம் செஞ்சுட்டா நான் மன்னிக்கிறேன், அவங்களுக்கு ரிசுக்கு கொடுக்கிறேன், நான் அவங்கள எது கேட்டாலும் அவங்களுடைய தேவையை நான் நிறைவேற்றுறேன், அதனால நானும் அல்லாதான் அப்படின்னு நினைச்சிட்டாரு. இப்படியே ராத்திரி பூரா தூக்கம் கூட வரல அவருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து நான் அல்லாவா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. சரி எதுக்கும் காலையில அஜித்திட்டவே கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். காலையில எழுந்திரிச்சு, ஹஜ்ரத் நாங்க இப்படி சொன்னீங்க, நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த 3 விஷயம் 3 குணாதிசயங்கள் அல்லாஹ் தாலாவுக்கு இருப்பதாக சொன்னீங்க, அந்த 3 குணங்கள் எனக்கு இருக்குது, அதனால நானும் அல்லாஹ் தானே அப்படின்னு கேட்டார். பெரிய மடையனார் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாராம், அஜித் இந்த தெருவில் நாய் போகுது பார்த்துருக்கிறீங்களா? ஆமா பார்த்துருக்கிறேன். அது பசி வந்தா சாப்பிடுது, ஆமா. தூக்கம் வந்தா எங்கேயாவது படுத்து தூங்கிடுது, ஆமா. அது ஏதாவது இச்சை மனோ இச்சை வந்துச்சுன்னு சொன்னா ஏதாவது ஒரு பெண் நாயை பார்த்துக்கிட்டு போயிடுது, ஆமா. அந்த 3 உங்கள்கிட்ட இருக்குது இல்ல? ஆமா என்கிட்ட இருக்குது. அப்ப நீங்க நாய் தானே அப்படின்னா, ஐயோ அஜித் நான் நாய் இல்லை அப்படின்னா, அப்ப நீ அல்லாவும் இல்லை அப்படி. அது சிந்தனை செய்யறது அந்த மாதிரி தான் சிந்தனை செய்யலாம். அவருதான் ஒரு கூட்டம் அப்படி சிந்தனை செய்யுது தவறா. இந்த தவறான சிந்தனை விளைவு என்னதுன்னு கேட்டா அல்லாஹ் ரசூலையே தாக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். இந்த சிந்தனை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அதனால சொன்ன விஷயங்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில எதை கடைபிடிக்கணும் எதை விடணும் தெளிவாக அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி காட்டிட்டாங்க. இனிமேல் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கு உங்களுடைய உணர்வை தூண்டி விடுவதற்கு, உங்களுடைய சிந்தனையை தூண்டி விடுவதற்கு தான் இந்த பயான். எல்லாம் தெரியாத பயான் இல்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பயான் தான். ஆக சிந்தனையை கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம இந்த உலகத்தில் இங்க சம்பாதிக்க வந்தா நிறைய சம்பாதிக்கிறதுக்கு அதெல்லாம் நோக்கம். நமக்கு சம்பாதிப்பது நோக்கம் அல்ல, சம்பாதிப்பதின் மூலமாக அல்லாஹ் தாலாவுடைய ரஹமத்தை எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம், பொருளை சம்பாதிக்கிறது மூலமாக ரஹமத்தை எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம் என்ற கணக்கு போட்டு பார்க்கணும். அதனாலதான் பெரியார்கள் ஒவ்வொரு நாளும் மாலையில படுக்கைக்கு போகும்போது கணக்கு போட்டு பார்ப்பாங்க, இன்னைக்கு நான் என்ன நன்மை செஞ்சிருக்கிறேன், என்ன தீமை செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், எவ்வளவு நஷ்டம் வந்திருக்குது என்று கணக்கு போட்டுப்பாங்க. நம்ம காசை மட்டும் என்றோம், அவங்க அமல்கள்லாம் எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாசிபு நுஃபூஸக்கும் கப்ல அன் துஹாசபு, நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களையே நீங்கள் கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூத்து கப்ல அன் தமூத்து, மௌத்தாவதற்கு முன்னாலே மௌத்தாய் பாருங்க அப்படிங்கிறாங்க. மௌத்தாய் பாருங்க கொஞ்சம், அதாவது மௌத்தாய் பாருங்கன்னா அர்த்தம் ஏதாச்சும் தற்கொலை செஞ்சு மௌத்தா போறதுன்னு அர்த்தம் இல்ல, அப்படி விளங்கி போறாங்க.
ஏன்னா இடையில எனக்கே சந்தேகம் வருது, இந்த மாதிரி கூட்டங்களில் பேசும்போது நிறைய சந்தேகம் வருது. ஏன்னா சந்தேகத்தை கிளப்பி விட்டுறான். தலைவர் அவர் சொன்ன போது அவன் செஞ்சது ஒரு நன்மைக்கு தான். ஏன்னா சிந்தனை பண்ணி பார்ப்பதற்கு நம்ம சரியான வழியில இருக்கிறோமா அப்படின்னு ஒரு டெஸ்ட், ஒரு உரைகள் உரசி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அவன் கொடுத்திருக்கான். அதனால அதுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம் அந்த கூட்டத்தாருக்கு. ஆக அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுமாறு சொல்லி, முதலாவது அகாயிது, இரண்டாவது இபாதத்து, மூணாவது முஆமலாத், நான்காவதாக நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாத்தையுமே சொல்ல முடியல. அதுல நான் நினைச்சதுல ஒரு 10ல் 9 தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான்காவதாக முஆஷராத். நல்லா ஞாபகம் வச்சுக்க, எல்லாருமே பாடமாக்கி வச்சுங்க. அகாயிது, இபாதத்து, முஆமலாத்து, முஆஷராத். நாலாவது முஆஷராத் என்று சொன்னா கூட்டு வாழ்க்கை. ஒரு மனுஷன் அகீதா சரியா இருக்குது, எனக்கு இபாதத்தெல்லாம் நல்லா செய்யறேன், முஆமலாத் கொடுக்கல் வாங்கல்கள்லாம் நேர்மையா இருக்குது, எந்த தவறும் கிடையாது, எந்த ஹராம் கிடையாது, முற்றிலும் ஹலாலா தான் இருக்கிறேன். ஆனால் நான் யாருடன் சேர்ந்து வாழ வேண்டுமோ அவங்களை எல்லாம் வெட்டிட்டு வாழ்றேன், ஒட்டி வாழ்றதே கிடையாது. இப்ப நான் முன்னால் இருக்கக்கூடிய 3 அடிபட்டு போயிடும், அதனால எந்த பலனும் கிடையாது. இந்த நான்காவது விஷயம் மிக ஜாக்கிரதையாக இருக்கிறது. இது முஆஷராத்துல 100க்கு 70-80 பேர் தவறு செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க. இதுல இந்த முஆஷராத் கூட்டு வாழ்க்கை அப்படிங்கிறதுல 10 விதமான தன்மைகள் இருக்குது. ஒன்று, பெற்றோர்களுடன் சேர்ந்து வாழ்வது, பெற்றோர்களை அரவணைத்து வாழ்வது. அதை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. பெற்றோர்களுக்கு எப்படி உபகாரம் செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பகிரங்கமா தெரிஞ்ச விஷயம் தான். பெற்றோர்களை கவனிக்காம ஒரு மனுஷன் 1000 ரக்காத் தொழுதாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலா இடத்துல அதுக்கு மதிப்பு கிடையாது. பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி பெற்றோர்களுக்கு கொடுத்து வாழ்ந்து அவர்களுடைய அன்பை பெற்று அருளை பெற்று அவர்களுடைய ரிலா திருப்தியை பெற்று வாழக்கூடிய ஒரு மனிதன் 2 ரக்காத் தொழுதா போதும். அந்த 2 ரக்காத்துக்கு 2000 மதிப்பு இருக்கும். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள. எத்தனையோ வரலாறுகள் நீங்க கேட்ட விஷயங்கள். அடுத்ததாக அதே போன்று நம்முடைய மனைவி மக்களை ஆதரிப்பது. மனைவி மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, எப்படி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யணும். இப்ப ரொம்ப விஷயங்கள், ரொம்ப இடங்கள் நம்ம பார்க்கிறோம். மனைவியினுடைய சொல்லை கேட்டே ரொம்ப குடும்பம் வீணா போறது இருக்குது. ரொம்ப வீணா போற குடும்பம் மனைவியுடைய சொல்லை கேட்டிருக்கு. அதுக்கு நான் முன்னால சொன்ன ஒரு காரணம், நிக்காஹ் நடக்கும் போதே பெண் பார்க்கப்படும் பொழுதே சரியான முறை, சரியான அமைப்பு இல்லாததன் காரணமாக வரக்கூடிய பிரச்சனை. மனைவியை ஆதரிக்க வேண்டும், கட்டாயமா ஆதரிக்க வேண்டும். அவளுடைய ஹக்கை நிறைவேற்றுவது கணவனின் மீது கடமை, கட்டாய கடமை என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை சொல்லி காட்டுறாங்க. அதனால பெஞ்சாதியுடைய சொல்ல கேட்டு வாழணும் அப்படிங்கிறது கிடையாது. பெஞ்சாதியுடைய சொல்லுக்கு முற்றிலும் கட்டு கேட்கறதுங்கிறது வேற, அபிப்பிராயம் கேட்கறது. அதாவது தன்னுடைய மனைவியை மந்திரியா வச்சுக்கணும், இவர் ராஜாவா இருக்கணும். அவங்கள ராஜாவா இவர் மந்திரியா வச்சுக்கூடாது. அவங்க ராஜாவா இருந்தாங்க, விஷயம் வேறையா போயிடும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய எச்சரிக்கைகள் செய்றாங்க. என்னுடைய உம்மத்தினருக்கு நான் விட்டு செல்லக்கூடிய விஷயங்களிலே மிக அலர்ரு, ரொம்ப துன்பம் தரக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டா பெண்கள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெண்களின் மூலமாகவே பல துன்பங்கள் மனிதர்களுக்கு ஏற்படும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் குர்ஆன்ல எச்சரிக்கை செய்யறான், பெண்களுடைய விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்கு. பெண்களுடைய விருப்பத்திற்கு நம்முடைய விருப்பம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப வாழ்க்கை, நாட்டுடைய வாழ்க்கை, அந்த சகோதர தன்மைகள், அந்த கூட்டம், குடும்பத்தார், மஹல்லாவுடைய வாழ்க்கை அத்தனையுமே பாதிக்கப்பட்டு போயிடும். நாம் அவர்களுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, அடிமையா வச்சிருக்கிறது அர்த்தம். ஆதிக்கம் செலுத்துறதுன்னா அடிமை வச்சிருக்கிறது அர்த்தம் அல்ல. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் பெண்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அரவணைத்து வாழக்கூடியவர்கள். அவர்களை எந்த வழியில் நடத்தாட்டினால் சீரான அமைப்பு ஏற்படும் என்பதை தெரிந்து நடத்தாட்டக்கூடிய தன்மை ஆண்களிடத்தில் இருக்குது. அந்த பொறுப்பு அல்லாஹ் தஆலா ஆண்களிடத்தில் தான் ஒப்படைச்சிருக்கு. பெண்களுடைய சொல்ல கேட்டு நடந்தா பலவிதமான விபரீதங்கள் ஏற்பட்டு போயிடும். அதை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற தங்களுடைய மனைவியாரிடத்துல காலை நேரத்தை சுபஹ் தொழுதோம்னா அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க கொஞ்சம் தேன் வச்சிருந்தாங்க, அந்த தேனை குடிப்பதற்காக போவாங்க. கொஞ்சம் கையில ஊத்தி அப்படி நக்கிட்டு வந்துருவாங்க. இத மற்ற மனைவிகள் பார்த்தாங்க. மற்ற மனைவியில 2 பேர், ஆயிஷா நாயகியும் ஹப்சா நாயகி 2 பேர். ஆயிஷா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள், ஹப்சா உமர் ரலியல்லாஹுடைய மகள். இவங்க 2 பேரும் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் எப்ப பார்த்தாலும் ஸைனப் வீட்டுக்கு காலையில போயிட்டு வர்றாங்க, இதுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு செய்யணும். நாளைக்கு உன்கிட்ட வரும்போது யார ரசூலுல்லாஹ் என்ன உங்க வாயில ஒரு மாதிரி துர்வாடை வீசுது அப்படின்னு நீ சொல்லு, என்கிட்ட வந்தா நானும் அதே மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்க. அப்ப அதே மாதிரி முதல்ல ஹப்சாட்ட வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுநாள் வரும்போது யார ரசூலுல்லாஹ் உங்களுடைய வாயில மகாஃபீருடைய வாடை வீசுது அப்படின்னு. மகாஃபீர்னா ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செடி அப்படின்னு வருது. மகாஃபீர்னு அந்த ஹதீஸ்ல வருது.
மகாஃபீருடைய வாடை வீசுது அப்படின்னு சொன்னேன். இல்லையே, நான் அங்க போய் தேடி தான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படி. அவங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு, அப்படி ஒரு வாடை வீசுற மாதிரி தெரியலையே அப்படி. பிறகு ரெண்டாவது ஆயிஷா நாயிட்ட வந்தாங்க. அவங்க 2 பேரும் பேசி வச்சிருக்காங்களே அதே மாதிரி அந்த விஷயம் அப்பவே நடந்திருக்குதுங்க. வந்து சொன்னாங்க அதே மாதிரி. ஆயிஷா நாயும் அதே மாதிரி சொன்னாங்க. சொன்னோன்னே, இல்லையே நான் மகாஃபீர் அதை தேனு தானே குடிச்சேன், ஜைனப் வீட்டில் போய் தேனு தான் குடிச்சிட்டு வந்தேன், நான் எதையும் குடிக்கல. இல்லை உங்க வாயில் அது மாதிரி வாட வீசு. உடனே என்ன பண்ணாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் சத்தியமாக இனிமேல் நான் தேனை குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா உடனே ஆயத்தை இறக்கிட்டா, யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உமக்கு ஹலாலாக்கியதை நீர் ஏன் ஹராமாக்கி வைக்கின்றீர்? தபுத்தகி மர்லாத் அஸ்வாஜிக்கு, உம்முடைய மனைவியர்களின் திருப்தியை தேடியதற்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்தது நீர் ஏன் ஹராமாக்குகின்றீர்? உடனே சத்தியம் செஞ்சதுக்கு கஃபாரா கொடுத்தாங்க, சத்தியத்தை முடிச்சாங்க, தேனை குடிக்க ஆரம்பிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு இந்த வாசகத்தில் இந்த சம்பவத்திலிருந்து நம்ம படிப்பினை பெறணும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஆக குடும்பங்கள் பாழாகிறது ரொம்ப பேர் பெண்களின் மூலமாகத்தான். அதனால இங்க இருக்கிற தாய்மார்கள்லாம் கோச்சுக்காதீங்க, வீட்டுல போய் சண்டை கிண்ட போடாதீங்க, பார்த்துங்க கொஞ்சம் அங்க போன உடனே. ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒருத்தர் சொன்னாரு, என்ன ஆஜத்து, அவர் நல்லா தப்லீகில் போறவர், தாடி இடி வச்சு நல்லா தொழுகையாளி, அவர் வீட்டுக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி கூட்டு போனார், சாப்பாட்டுக்கு அதுக்கு தெரியல, போனா அவர் வீட்லயும் டிவி இருக்குது. என்னங்க என்ன பண்றது ஆஜத்து, ரொம்ப நாளா தொந்தரவு வச்சுட்டு பொறுத்து பார்த்தா என்னால பொறுக்கவே முடியல, வாங்கி கொடுத்தேன். இதுதான் தபுத்தகை மர்லாத் அஸ்வாஜிக், உங்களுடைய மனைவிகளின் திருப்தியை தேடியதற்காக வேண்டி அவர் ஹராம வாங்கி கொடுத்து விட்டார். அது இப்ப ஹராம்னு சொன்னா இங்க எல்லாம் சண்டைக்கு வந்துருவீங்க இந்த நாட்டுல. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற சொன்னது எத்தனை துறைகள் இருக்கின்றனோ அத்தனையிலும் சரி. இந்த முஆஷராத் என்பதிலே பெற்றோர்களை ஹுகூக்குல் ஆபா, ஹுகூக்குல் வாலிதை, பெற்றோர்களுடைய கடமைகளை செய்யறது, மனைவிக்குரிய கடமை செய்யறது, அதே மாதிரி மனைவி கணவனுக்குரிய கடமை செய்யறது. கடமைகளை சொல்லணும்னு சொன்னா நிறைய விளக்கங்கள் இருக்குது. அடுத்ததாக மக்களுக்குரிய கடமை செய்யறது, ஹுகூக்குல் அவுலாத், நம்முடைய மக்கள் தான் நம்முடைய பேரை சொல்லக்கூடியவர்கள். நாம் எப்படி வாழுகின்றோமோ அப்படித்தான் நம்முடைய மக்கள் வாழ்வாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அல் வலது சிர்ரு அபீஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு குழந்தை அதனுடைய தந்தையுடைய ரகசிய பொருள். அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கறத இது காட்டி கொடுத்துரும். இந்த குழந்தை நான் எப்படி வாழ்ந்தேன் என்று என்னுடைய மகன் சொல்லிவிடான் இந்த உலகத்துக்கு எனக்கு பின்னால. அதனால குழந்தைகளை ரொம்ப குழந்தையுடைய வளர்ப்பே ஒரு தனி கலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான விளக்குகளை சொல்லி தருகின்றார்கள், அந்த குழந்தை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துடக்கூடாது, கேட்ட இடத்துக்கெல்லாம் அனுப்பிடக்கூடாது, சொன்ன விஷயங்கள்லாம் செய்திடக்கூடாது, மிக ஜாக்கிரதையாக இருக்கிற அந்த விஷயத்துல. அதனால முத எடுத்த உடனே அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யணும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையா சொல்லி தர்றாங்க. பேர் வையுங்க, அழகான பெயர் வையுங்கள், அந்த பேரின் மூலமாகவே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள், அந்த குழந்தைகள் அழைக்கப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதே ஒரு அற்புதமான கலை. நம்ம என்ன பேர் வைக்கிறோம், எத்தனையோ ஊர்கள்ல பாருங்க, தவறான பேரின் மூலமாக தவறான கொள்கைகள் அந்த குழந்தை பேரு தவறான கொள்கைகளுக்கு அடிப்படையாக இருக்குது. பேரின் மூலமாக அந்த குழந்தைகளுடைய அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்திலிருந்து வர்றாங்க. ஒரு ஒட்டகத்துல பால் கறக்க வேண்டியது இருந்துச்சு. பால் கறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் தேவைப்பட்டுச்சு. உடனே இந்த ஒட்டகத்திலிருந்து யார் பால் கறப்பது என்று கேட்டாங்க. ஒருத்தர் எந்திரிச்சார். உன் பேர் என்னன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பால் கறக்க சொன்னா யாராவது ஒருத்தர் பால் கறந்துட்டு வர வேண்டியதானே, பேர் என்னன்னு கேட்டாங்க. பேர் என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் ஹர்ப் அப்படின்னு சொன்னார். ஹர்புன்னு சொன்னா போர் அப்படின்னு அர்த்தம். நீ உட்கார் அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் திரும்பி அதே வாசகத்தை கேட்டாங்க. இன்னொருத்தர் எந்திரிச்சார். உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. முர்ரா அப்படின்னாரு. முர்ரானா கசப்புன்னு அர்த்தம். நீ உட்காரு அப்படின்ட்டாங்க. அவர் போனா கசப்பாவே ஆயிடும் எல்லாம். அப்புறம் இன்னொருத்தர் எந்திரிச்சாரு. உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. யஈஷ் அப்படின்னு சொன்னார். வாழுகிறவர் அப்படின்னு அர்த்தம். நீ போய் கறந்துட்டு வான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பால் கறக்கிறதுக்கும் பேருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு?